தமிழகத்தை கட்டுப்படுத்தும் லயோலா கல்லூரி மிஷனரி கேங்கு திமுக திராவிடம் என்பதனுடைய செல்வாக்கு முடிந்து விட்டது. அடுத்ததுக்காக விஜயை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே சிங்கள இலங்கை கொடியாக இருக்கு. இவருடைய மாமனார் சிங்களத்தை சேர்ந்தவர். இன்னொன்னு இவருடைய அந்த 2 யானைகள்ங்கிறது கேரளாவுடைய சிம்பல்ங்கிறாங்க. ஆப்பிரிக்க யானைகள்னு சொல்றாங்க. மனநிலை குன்றியபடியாக அண்ணாமலை என்பவர் இளைஞர், 40 வயசு கீழே. உதயநிதி 50க்கு மேலே போய் தாத்தா. இவரும் விஜயும் 50க்கு மேலே போன தாத்தாக்கள். பட் இவங்கள இளைஞர்கள் இவங்க சொல்லிக்கிட்ட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறாங்க. விஜய்க்கு எவ்வளோ கோடிகள் செலவு செய்ய ரெடியாக இருக்காங்க மிஷனரி கேங்? 500லிருந்து 1000 கோடி வரை ஒதுக்கப்படும். இவர் 200 கோடி போடணும், அவங்க 2000 கோடி. ஏதோ ஒரு படத்தில் ஜிஎஸ்டியை பற்றி சிங்கப்பூரில் ஜிஎஸ்டி இல்லைன்னு பைத்தியக்காரத்தனமாக உளர்னார். அந்த நாட்டு சட்டத்தை தெரியாமல் அங்கே வந்து பிஎஃப்னு 25% பிடிப்பாங்க. அது 2 அமைச்சர் மாற்றுறாங்க, ஒரு அமைச்சர் தூக்குறாங்கன்னு சொன்னால அது யார் சார்? இல்லை, அதுதான் முதல்ல ஆரம்பித்தது துரைமுருகன். இது மாத்துறாங்கன்னு ஒன்று ப்ரெஷர் அதிகமாகுது. சரி, ஒரு நாளைக்கு பல 100 கோடிகள் மாப்பிள்ளை சாருக்கு போகிறதாக நியூஸ்கள் உண்டு. ரேல்வன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாகவே கட்சி வெளியே வர விஷயம் அமைச்சரவை மாற்றம் கூடிய விரைவில் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லிவிட்டு வராங்க. ஆனால் இது குறித்து முதல்வர்கிட்டயே கேட்ட கேள்விக்கு இந்த தகவல் எனக்கே புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாரு. இது எப்படி பாருங்க சார்? அமைச்சரவை மாற்றம் இருக்கா இல்லையா? எதனால இந்த கசிவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு? இல்லை, அதாவது திமுக கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. இன்னும் 1.5 வருஷம்தான் இருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் 40க்கு 40 வெற்றின்னு சொன்னால் கூட பல இடங்களில் ஓட்டு சரிவு வந்திருக்கு. சில அமைச்சர்களுடைய முக்கிய தொகுதிகளில் அவங்க இருக்கிற வார்டில் கூட தோற்றுருக்காங்க. பூத் பை பூத் அவங்க கணக்கு எடுக்க முடியும். ஸோ பொன்முடி தொகுதியில் இன்னும் அந்த மாதிரி சில இடங்களில் நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதனால பல ஸ்டெப்பு எடுக்கணும் அப்படின்னு போனாங்க. இப்படி எடுக்கிறப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னோன்னா, இது மாத்துறாங்கன்னு ஒன்று ப்ரெஷர் அதிகமாகுது. சரி, ஒரு நாளைக்கு பல 100 கோடிகள் மாப்பிள்ளை சாருக்கு போகிறதாக நியூஸ்கள் உண்டு. அன்றைய நிதியமைச்சரே கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் 30,000 கோடி சேர்த்துட்டாங்க. அவங்க தாத்தா 50 வருஷத்தில் சம்பாதிச்சதை இவங்க 2 வருஷத்தில் 1 வருஷத்தில் சம்பாதிச்சிட்டாருன்னு பேசின ஆடியோ வந்துச்சு. அதற்கு பிறகு குடியாத்தம் குமரன் என்பவர் உங்களுக்கு துரைமுருகன் அவர்கள் 60,000 கோடி சம்பாதிச்சிட்டாருன்னு வந்துச்சு. அவரை எடுத்தாங்களே தவிர ஆக்ஷன் இவங்களை எடுக்கல. ஸோ இவர்கள் எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து இதே இன்னைக்கும் பெரிய படம் தான். அவரே பேசியிருப்பார், உதயநிதி இந்த படமும் நீ தான் ரிலீஸ் பண்ணியான்னு அப்பா கேட்டார் அப்படின்னே ஏதோ ஒரு படத்தை பற்றி சொல்கிறப்ப சொன்னார். ஸோ பெரிய படங்கள் என்ன அவங்க மூலமாக தான் வரும். 80-90% தியேட்டர்கள் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த நிலை கண்டு இது பண்ணுறப்ப இந்த மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள்ங்கிறவங்க அந்த மாவட்டத்து மேலே கிரிப்பு. ஒன்று அவங்க அங்கே நடக்கிற வியாபாரம் கலெக்ஷன் வசூல் கிரிப்பு, 2வது அவங்க நடத்துகிற கல்லூரிகள், 3வது ஜாதி செல்வாக்கு. இதனால அவங்க பேரில் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. நடுவில் ஒரு சில மூத்த அமைச்சர்களை இப்போ டெல்லியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாராளுமன்ற தலைவராக டிஆர் பாலுவை போடலை, அவருக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த கனிமொழியை கொண்டு வந்துட்டாங்க. அதுபோல் இங்கே துரைமுருகன் இது ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னப்ப அவர் பத்திரிகையாளரை கேள்வி கேட்க வச்சுது அவருக்கே துணை முதல்வர் வாய்ப்பு இருக்காங்கிற மாதிரி பண்ணி விட்டார். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னொன்று திரு உதயநிதி மேலே இருக்கிற சனாதன வழக்கு மிகவும் போய் உச்ச நீதிமன்றம் அங்கங்கே தான் ஃபேஸ் பண்ணணும். இப்போ வெறும் கோர்ட்டுக்கு போய் அட்டன் பண்ண வேணாம்னா அந்த வழக்குகளை என்ன இதுன்னு வரல. இன்னொன்று செந்தில் பாலாஜிக்கு விடுதலை கிடைக்கும் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு ஒத்தி போட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஆனால் இதை இன்னும் பெருசு பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி உங்களுக்கு நடிகர் ஜோசப் விஜய் அவருடைய கொடியை அறிமுகப்படுத்தினப்ப அது எல்லா யூடியூப் சேனல்லையும் லைவ் பண்ணப்ப அதை மாற்றணும்னு சொல்லிட்டு டிஎம்கே ஐடி விங்கே 3 அமைச்சர்கள் நீக்கம், அமைச்சரவையில் மாற்றம் அப்படின்னு பரப்பி விட்டாங்கன்னு ஒரு செய்தி ஓடுது. ஒரு அமைச்சர் மாற்றம்னே போடப்பட்டது. அதில் ஒரு அமைச்சர் முழுமையாகவே இல்லை அப்படின்னு தூக்குறாங்கன்ற மாதிரியும், அது வந்து புதியவர்களை மாற்றம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டது.
இல்லை, அதுதான் சொல்லிட்டேன்ல, இது வந்து அந்த ஜோசப் விஜயுடைய அந்த நிகழ்ச்சியின் தாக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரப்பியிருக்காங்க. நாசர் என்று ஒருவர் நீக்கப்பட்டிருக்கார் இந்த ஆட்சிக்கு வந்தது. ஆவடி நாசர் மஸ்தானுடைய பதவிகள் பெருமளவில் சுருக்கப்பட்டிருக்கு. ஸோ முஸ்லீம்களை இந்த ஆட்சி மதிக்கலைன்னு பல்வேறு முஸ்லீம்களுக்கு இது உண்டு. கிறிஸ்தவர்கள் யாருமே இந்த திமுகவில் இந்த எம்பி சீட்டில் நிற்கவும் வைக்கல. ஸோ இந்த ரெண்டு சமூகமே அங்கே பாதிப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து இவர்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ யாரை எடுத்தாலும் யாரை நீக்கினாலும் ஒரு சமூகத்துக்கு எடுத்தாப்புல ஒரு சமூகம் எடுக்குங்கிறதுனால இப்போதைக்கு செய்ய மாட்டார்கள் என்று தான் தோணுது. அது 2 அமைச்சர் மாற்றுறாங்க, ஒரு அமைச்சர் தூக்குறாங்கன்னு சொன்னால அது யாரு சார்? இல்லை, அதுதான் முதல்ல ஆரம்பித்தது துரைமுருகனுக்கு ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு. அவருடைய மகனைத்தான் பண்ணியாச்சு, அவருக்கு ஏதாவது வேறு மாதிரி போஸ்ட்டு கட்சியில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தாங்க. அதுக்கப்புறம் இப்படி கையை வச்சா ஒன்றுன்னா இப்போ அவரை பண்ணனே ஏன் இவரை பண்ணலாங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். வேண்டான்னு இப்போதைக்கு ஒத்தி போட்டாங்க. துணை முதல்வர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது கான்ஸ்டியூஷனில் துணை முதல்வர்னே கிடையாது. நீங்கள் மொபின் துக்ளக் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் இல்லாதனாலையும் ஆனால் துணை முதல்வர் பதவி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? இல்லை, அது வந்து அந்த அடிப்படையில் இப்போ இவருக்காக கொடுத்துட்டு போனோம். இன்னைக்கு கட்சிக்குள்ள இவருக்கு தான் இது. முதல்ல ஸ்டாலினுக்கும் இது முதலமைச்சருக்குமே பேச்சுவார்த்தை ஒழுங்காக நடக்குதான்னு தெரியல. அதாவது ஒரு 4 நாட்கள் முன்னாடி சென்னையில் வெள்ள கண்ட்ரோல் பணிகள் எப்படி நடக்குதுங்கிற மீட்டிங்கை தலைமை தாங்கினது உதயநிதி. இப்போ நீங்கள் சொல்கிற துணை முதல்வர் போஸ்ட் இல்லாமலேயே பிடபிள்யூடி மந்திரியும் இல்லை, இவர் வந்து இந்த வாரியம் எது அதுக்கு பேர் என்ன அர்பன் இதுவும் கிடையாது. ஸோ இவரை பார்க்க வேண்டியதே இல்லை. ஸோ இவர் விளையாட்டுத்துறை தான். ஆனால் இவருக்கு கீழே தான் சீனியர் அமைச்சர்கள் இருந்து அது மேற்பார்வை பார்த்தார்கள். அந்த மீட்டிங்கில் அவர்கள் கடந்த 4 மாதமாக ஒரு வேலையும் நடக்கலை, எனக்கு முழுசாக தெரியும், இனிமேலாவது செய்யுங்கன்னு வான் பண்ணார். வேற நேத்தோ முந்தானத்திக்கோ ஸ்டாலின் நாங்கள் முழுமையாக பணியை முடித்து விட்டோம், இந்த முறை எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் சந்திக்க தயார் நிலையில் இருக்கோம்னு சொன்னதாக வருது. அப்பா பையன் பேசினதும் அப்பா பேசினதுக்குள்ளுமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ ஏற்கனவே கட்சியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் தலைமைன்னு சொல்லியாச்சு. ஆனால் இவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தால் டெல்லியின் பார்வை இன்னும் சீரியஸாக போய் அந்த வழக்கு சீரியஸாக போகுமான்னு சொல்லிட்டு அதனால தள்ளி வச்சிருக்காங்க. அதனால இப்போதைக்கு அது வராதுங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கு. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்குவதற்கு ஒரு நிர்பந்தம் தேவைப்பட்டது அந்த காலகட்டத்தில். அப்புறம் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு நிர்பந்தம் அந்த டைமில் இருந்தது. இப்போ விஜய் அவர்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்குன்னு கட்சி ஆரம்பிச்சுக்கிறார். கட்சியை கொடியோ அறிமுகம் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த டேட்டு 22 கொடி பார்த்தீங்கன்னா ஒரு கலர் சொல்லியிருக்காங்க, 2 மேலேயும் சிகப்பு. அது சிகப்பே கலர் வேறு மாதிரி தான் இருக்குது. இடையில வந்து மஞ்சள், அந்த பாட்டில் மஞ்சள் எடுத்து அலங்கரித்தோம் ஒரு காரணம் சொல்ல. அப்புறம் நீல பச்சை, நீல நிறம். ஸோ இந்த கலர்லாம் பார்க்கும்போது மக்களை உணர்த்துது. பச்சை என்பது நம்ம வேளாண்மைக்காக எடுத்துக்கலாம். நீல நிறம் எதுக்கு இல்லைன்னா சார்ந்த சமூகத்தை குறிக்குதா, இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கலர் அதில் வச்சிருக்காரா? ஸோ இந்த விஷயம்லாம் எல்லாமே சர்ச்சையாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஜோசப் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ரொம்ப ஷை டைப் பேசிக்கலி. அதாவது அவர் வந்து ஆரம்பத்தில் படத்தில் கிட்டத்தட்ட 20 படங்கள் ஃப்ளாப் ஆச்சு. அத்தனையும் இவங்க அப்பா போய் பல டைரக்டர்கள் பல தயாரிப்பாளர்கள்ட்ட ரொம்ப நாமினல் விர்ச்சுவலி ஃப்ரீ அமௌண்ட்டுக்கு இவரை எடுக்க வைங்கன்னு படம் எடுக்க வச்சு ஒரு படம் அவரே தயாரித்து கிட்டத்தட்ட செக்ஸ் படம் போல் ஏதோ ஒரு நடிகை குளிக்கிறத காட்டுற அளவுக்கு பெரிய அளவில் காட்டுற அளவுக்கெல்லாம் வச்சு படம் ஓடலை. அதுக்கப்புறம் பாலச்சந்தருக்கு தலைமையில் தயாரிப்பில் திருமலையோ ஏதோ ஒரு படம் ஓடினதுக்கப்புறம் இவர் இந்த லெவலுக்கு கொஞ்சமாக டெவலப் ஆனார். ஆனால் அந்த காலகட்டம் வந்த உடனேயே இவர் பேரில் ஐடி ரைடு வந்த உடனே இவர் வந்து ஒரு பெரிய வாக்குமூலம் கொடுத்துட்டார். ஒரு ஆளுடைய லைஃப் டைமில் ஒரு முறை மாத்திரம் கேட்குற ஆம்னஸ்டியை வாங்கிக்கிட்டார். நான் பெனால்ட்டி கட்டுறேன், என்னை விட்டுருங்கன்னு. ஸோ இதுக்கு மேலே இவர் பண்ணினார்னால் இனிமேல் அது பாதிக்குங்கிற அளவுக்கு இன்றைக்கி இவர் 80லேருந்து 120 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னு சொல்லப்படுகிறது. ஆனாலும் அதாவது அவர் அந்த ஏதோ ஒரு படத்தில் ஜிஎஸ்டியை பற்றி சிங்கப்பூரில் ஜிஎஸ்டி இல்லைன்னு பைத்தியக்காரத்தனமாக உளர்னார். அந்த நாட்டு சட்டத்தை தெரியாமல் அங்கே வந்து பிஎஃப்னு 25% பிடிப்பாங்க, ஜிஎஸ்டி அங்கே அதை விட அதிகமாக தான் இருக்குது. ஆனால் படத்துக்கு வசனம்னு எழுத அதை ஹெச் ராஜா போன்ற பிஜேபியினர் பெரிதாக குரல் கொடுக்க அந்த படம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்த 4 படமுமே பெரிய அளவில் ஹிட், சூப்பர் டூப்பர் கலெக்ஷன்லாம் கிடையாது. ஆனால் தமிழகத்தில் சினிமா துறை மூலமாக கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுங்கிறதுக்காக இதெல்லாம் ஹிட்டுன்னு சொல்லிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமீர் இப்போ சமீபத்தில் உயிர் காதலி தமிழ்ச்செல்விக்குன்றத உயிர் தமிழுக்குன்னு சென்சிட்டிவாக படத்துக்கு பேர் வச்சாங்க. 6 கோடி ரூபா பட்ஜெட் படம் 65 லட்சம் ரூபா தான் முதல் வாரத்தில் கலெக்ஷன் எடுத்ததுன்னாங்க. ஆனால் ஓடிடிக்கு விற்றோம், அப்படி அடுத்த வாரம் ஓடிச்சுன்னு அதை சக்ஸஸ்ன்னு காட்டிடுவாங்க. இப்போ நேத்தோ முந்தானத்திக்கோ திரு ரஞ்சித் அவர்கள் ஒரு
ஒரு படம் எடுத்திருக்கார், தங்கலானா. அதில் உங்களுக்கு 140 கோடி பட்ஜெட் அப்படிங்கிறாங்க. முதல் வாரம் தமிழகத்தில் கலெக்ஷன் ஆனது 24-34 கோடின்றாங்க. ஆல் இண்டியா 65. அதுவே முதல் நாள் 10 கோடியிலேருந்து அடுத்த நாள் 4 கோடின்னு குறைய ஆரம்பிச்சிருக்குன்னா இதுக்கப்புறம் பிக்கப் ஆகிற வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ சக்ஸஸ் வெற்றி விழான்னு கொண்டாடுறாங்கன்னா யாரோ தங்களுடைய பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குறாங்க. ஸோ இதையெல்லாம் பற்றி பேசினா தான் நீ எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறையோ அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி பேசணும். இவர் எதுக்காக குரல் கொடுத்துருக்காரா? அந்த நீட் விஷயத்தில் அனிதா உச்சக்கட்டத்தில் போய் இருந்தப்போ இவர் ஏதோ போய் பணம் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஆனால் தினசரி எத்தனை மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா இந்த இதில் ஜாதி கலவரங்கள், டாஸ்மாக் மரணங்கள், இதை பற்றிலாம் இவர் குரல் கொடுக்கல. இப்போ தலைவான்னு ஒரு படம் இவர் எடுக்க, அந்த படத்தை வெளிவிடாமல் தடுக்க இவர் போயிட்டு போயஸ் கார்டன் வாசலில் சில மணி நேரங்கள் காத்திருந்துட்டு அப்புறம் வெளியிலேயே வணக்கம் சொல்லிட்டு அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆக வெளியூரில் ஆகி அந்த நேரத்தில் பயங்கர கஷ்டம் வந்தது. 2009 தேர்தலில் இவருடைய ஆதரவு அப்போ அதுக்கு முன்னாடி திமுக இது மாதிரி ஏதோ பிரச்சனை பண்ணுச்சுன்னு ஓப்பனாக திமுக 11 இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இதை அவங்க சொல்லி காட்டின உடனே அதுக்காக தான் தலைவால பனிஷ் பண்ணாங்க அப்படின்னு வந்துச்சு. ஸோ சில நேரங்களில் திமுக எதிர்க்காங்க, சில நேரங்களில் காங்கிரஸ் எதிர்த்திருக்காங்க. ஆனால் இவர் இதுக்கு முன்னாடி ஏதோ பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் எரிஞ்சு விடுவார். இவர் நேரடியாக சந்திக்கும் ட்ரைனிங் இல்லை. ஆனால் தமிழக அரசியலை 19ஆம் நூற்றாண்டு இறுதியிலிருந்தே கிறிஸ்தவ மிஷனரிகள் கண்ட்ரோல் வந்துருச்சு. அயோத்திதாசரை வழிநடத்தியது இங்கே மோகனன் பள்ளின்னு பீட்டர்ஸ் ரோடில் இருக்கிற அந்த கல்லூரியுடைய அந்த மிஷனரி அவர் தான். அவரை தமிழ் வார்த்தைகளை சமஸ்கிருதம் வச்சு எல்லாமே புத்த மதம் தமிழகத்தில் இருந்ததுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் புத்த மதம் தான் இருந்துச்சுங்கிற மாதிரி அவர் புத்த மதத்துக்கே சேரலை. ஆனால் புத்தத்தை பற்றி நிறைய கதைகளை அவர் பரப்பினார். இதற்கு பிறகு தமிழகத்தில் பெருவாரியான உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் சுப்பிரமணிய பாரதி, சத்தியமூர்த்தி, சுப்பிரமணிய சிவா, இப்படி பிராமணர்கள் இருந்த உடனே பிராமின் வர்சஸ் நான் பிராமின் அங்கே எப்படி தலித்துகளை வைத்து அயோத்திதாசர்களை பண்ணார்களோ இந்த பக்கம் ஒரு நீதி கட்சின்னு ஒரு குரூப் ஆரம்பித்த உடனே அதை ஒடுக்கிறதுக்கு காங்கிரஸில் வருஷத்துக்கு ஒரு தலைவர்கள்னு மாற்றி பல்வேறு பிராமணர் அல்லாத தலைவர்களையும் கொண்டு வந்திருக்காங்க. வஉசி இந்த மாதிரி ஈவன் ஈவேரா கூட ஒரு வருஷம் தலைவராக இருந்திருக்காரு. இப்படி இந்த நீதி கட்சி வந்த உடனே அவர்கள் ஆங்கிலேயரோடு கூட்டு சேர்ந்து கொண்டு பதவியை காங்கிரஸ் கட்சி தேர்தலை புறக்கணித்தால் அவர்கள் பதவி பெற்றார்கள். அன்னைக்கு 4000 ரூபா சம்பளம், ஒரு பவுன் 5 ரூபா விற்கிற காலத்தில் 4000 ரூபா மந்திரி நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்சி பதவியில் இருந்தாங்க. இதில் ஜாலியன் வாலாபாக் நடந்தப்போ அதை ஆதரித்து கட்டுரை போட்ட இந்தியாவிலேயே ஒரே கட்சி நீதி கட்சியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி 1857 உங்களுக்கு முதல் இந்திய சுதந்திர போகிறப்ப அலகாபாத்தில் நடந்த ஒரு கலவரத்தில் நானே முன்னின்று பல 100 பேர்களை சுட்டு கொன்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டது நீல்னு ஒருவர். அவருடைய பெரிய சிலை சென்னை ஸ்பென்சரில் இருந்துச்சு. அதை நீக்கணும்னு போராட்டம் நடந்தவுடனே அதை நீக்கிறதுக்கு காங்கிரஸ்காரர்கள் தீர்மானம் கொண்டு வந்ததை நீதி கட்சி தோற்கடிச்சது. 1918 நினைக்கிறேன், ஒரு வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம். பின்னி மில்லில் மிகப்பெரிய ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அதை முன்னின்று நடத்தியவர்கள் தொழிற்சங்கவாதிகள், பெரும்பாலானோர் எஸ்சி பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால நீதி கட்சி சார்பாக சென்னை கார்பரேஷன்ல பறையர்கள் அனைவரையும் சென்னையை விட்டு வெளியில தனித்தனியா வெவ்வேறு இடத்துல குடி வைக்கணும், மீண்டும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு தீர்மானமே கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இந்த நீதி கட்சி இவங்க எல்லாருமே உயர்ஜாதி ஆளும் அந்த சக்திகள். இதை பற்றி இவர் எதுவுமே பேச இவர் எதையுமே நீட்டை பற்றி ஏதோ பேசினார். அதற்கு பிறகு தன்னுடைய டாக்ஸ் பிரச்சனைக்காக மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குறேன்னு, அது கூட மாவட்டங்கள் வரிசையாக போடாமல் 40 தொகுதிக்கு 40 வச்சு ஒரு தொகுதிக்குன்னாங்க. அதில் கொடுத்தவர்கள் கூட பல பேருக்கு அதிக மார்க் வாங்கினவங்களோட கீழே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்தாங்கன்னு. அஃப்கோர்ஸ் அது நேரடியாக விஜய்க்கு தெரிஞ்சிருக்காது. இவர் ஒரு படத்து வெளியிட்டப்போ ஏதோ ஒரு லெட்டர் எழுதினப்போ ஜோசப் விஜய்னு போட்டே தான் அவருடைய லெட்டர்லேயே போட்டு அதில் ஜீசஸ் சேவ்ஸ்னு ஹெட்டிங்கும் இருந்துச்சு. ஆனால் இப்போ கட்சி அரசியல் ஆரம்பித்த உடனே இல்லை. எனக்கு வந்த தகவல்கள் தமிழகத்தை கட்டுப்படுத்தும் லயோலா கல்லூரி, மிஷனரி கேங்கு, திமுக திராவிடம் என்பதனுடைய செல்வாக்கு முடிந்து விட்டது. உதயநிதி அவர்கள் இந்த சனாதன வழக்கில் தான்
மெல்லக்கூடியதை விட அதிகமாக பேசிவிட்டார். இதற்கு மேலே அவர் மன்னிப்பு கேட்பாரா? அப்படி கேட்டாலும் எடுபடாதுன்னா அடுத்ததுக்காக விஜயை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்காக இதோடைய மே 26 அவர் பெருமளவில் எடுபடுவார்னு நான் நினைக்கல. பட் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கணும். எவ்வளோ கோடிகள் செலவு செய்ய ரெடியாக இருக்காங்க மிஷனரி கேங்? சார், போன எலெக்ஷன்லேயே திமுகவுக்கு 600 கோடி கொடுக்கப்பட்டதாக எவ்வளோ தருவாங்க? இல்லை, மோகன் சி லாசரசும் மற்றும் டிஜிஎஸ் தினகரும் 600 கோடி 2021 தேர்தலுக்கு கொடுத்ததாக ரூமர்கள் உண்டு. நம்மளால் எதையும் தெளிவாக, ஏன்னா அப்போ ஆட்சி கிடையாது. இவங்க கிட்டத்தட்ட 2014 21 வரைக்கும் இவங்க ஆட்சியில் இல்லை. ஸோ இப்போ விஜய்க்கும் விஜய் அவரே தனிப்பட்ட நிலையில் மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய அந்த காசெல்லாம் வச்சுட்டு எலெக்ஷன் பத்துமா சார்? இறக்கிறதுக்கு பலர் இருக்காங்க சார். இன்னைக்கு மிஷனரிகள் காசில் தான் உங்களுக்கு இது நடந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், ஒரு பக்கம் மிஷனரிகளும், இன்னொரு பக்கம் போதை மருந்து கடத்தல் பணம் ஜமாத்துகள் மூலமாகவும் வந்ததுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பெண் துப்பறியும் பத்திரிகையாளர் இதில் யூடியூப்லேயே பேசியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு பணம் என்பது ஒரு பெரும் தடை கிடையாது. அதனால 500லிருந்து 1000 கோடி வரை ஒதுக்கப்படும். இவர் 200 கோடி போடணும், அவங்க 2000 கோடி 1000 கோடி வரைக்கும் இறக்கிறதுக்கு தயார்னு சொல்கிறாங்க. இப்போ இவருடைய கொடியை பார்த்தீங்கன்னா அந்த கொடி அப்படியே அந்த நிறங்கள் ஊதா சிவப்பு மாதிரி இல்லை, ஊதாவும் மஞ்சளும்னு சொன்னீங்கன்னா அப்படியே சிங்கள இலங்கை கொடியாக இருக்குது. இவருடைய மாமனார் சிங்களத்தை சேர்ந்தவர். இன்னொன்று இவருடைய அந்த 2 யானைகள்ங்கிறது கேரளாவுடைய சிம்பல்ங்கிறாங்க. இவருடைய இன்னொன்று ஃபெவிகாலுடைய இதுன்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டில் இருக்க அந்த யானைகள் 2மே காதுடைய அடையாளத்தை பார்த்தா இந்திய யானையே இல்லை, ஆப்பிரிக்க யானைகள்னு சொல்கிறாங்க. இன்னொன்று காலை தூக்கி நிற்கிறது ஃபெவிகால் சிம்பல்ங்கிறாங்க. இல்லை தமிழர்களை நாங்கள் மிஷனரிகளுக்காக மிதிக்க போகிறோன்னு சொல்கிறாரான்னு தெரியல. ஏன்னா இவர் மனநிலை குன்றியபடியாக இப்போ மத்திய அரசுன்னு சொல்லாமல் ஒன்றிய அரசுன்னு திமுக காரர்கள் அண்ணாதுரையோ கருணாநிதியோ அப்படி பயன்படுத்தியதில்லை. அவர்கள் மிக தமிழ் அறிந்த அளவிற்கு இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்போ மனநிலை குன்றிய வழியில் ஒன்றிய அரசுன்னு சொல்றதை இவரும் பயன்படுத்தினார். சரி, நீட் தேர்வை ஒரு ஒரு நடிகராக எடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ விஜயகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பை பற்றி அவர் பேசவே இல்லை. ஹிந்தி கற்றுக்கிட்டா நல்லதுன்னு அவர் இருந்தவரை மிக தெளிவாக சொன்னாங்க. இன்னைக்கு கூட மேடம் நேரடியாக இந்தி எதிர்ப்புக்கு குரல் கொடுத்ததில்லை. ஸோ இந்த மாதிரி மாணவர்களுக்கு அவர் அந்த மீட்டிங்கில் ப்ரைஸ் கொடுத்த உடனேயே யாரோ 2 மாணவர்கள் நீட்டில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், நீட்டை எதிர்த்தது தப்புன்னே பேட்டிகள் அன்னைக்கே வந்தது. ஸோ மக்கள் பிரச்சனையை பேசாமல் திமுக விழுந்த வலையில் இவர் ட்ராப் ஆகியிருக்காரா, இல்லை எப்படி சீமான் போல திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கணும்? ஏன்னா 2019 அந்த கூட்டணி 53% ஓட்டு வாங்குச்சு. ஸோ திருப்பி அதே கூட்டணி அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலத்தோட உங்களுக்கு 2021 வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய கூட்டணியில் தன்னுடைய உதயசூரியன்ல ஜெயிச்ச எம்பியான உங்களுக்கு பாரிவேந்தரை அனுப்பி சரத்குமார் ராதிகாவுக்கு காசு கொடுத்து, சன் டிவியில் தான் ராதிகா இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களை கருணாநிதி கமலஹாசனோட கூட்டு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. கமலஹாசனுக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தி பணமாக 200 கோடி டெல்லியிலிருந்து வந்தது என்று எகெயின் ஒரு துப்பறியும் இவர் ட்வீட்டு, இன்னைக்கும் அந்த ட்வீட்டு இருக்கு. ஸோ 200 கோடி அகமது பட்டேல் ஆட்கள் மூலமாக கமலஹாசனுக்கு கொடுத்து தேர்தலில் நிற்க அந்த கூட்டணி பிரித்தார்கள். கமலஹாசன் ஒரு 8%, சீமான் ஒரு 6% பிரிக்க 42% மைனாரிட்டி ஓட்டை வாங்கிக்கிட்டு திமுக உங்களுக்கு 2021 வெற்றி பெற்றது. அதனால இந்த முறை இன்னும் ஓட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ 24 இன்னுமே ஓட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இன்னும் ஓட்டை பிரிக்கிறதுக்கு இவர், ஏன்னா வைகோக்கு இருந்த இப்போ ஓட்டுகள் இல்லை, காங்கிரஸுக்கு ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. கிறிஸ்துவ முஸ்லீம்களும் இனிமேல் ஏதாவது மாற்று செய்யலைன்னா பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமாவளவன் நான் அதிமுகவோட செல்வதற்கு தயார் என்று பல சபிங்கைகள் போன தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தார். ஆனால் அப்பொழுது பாமக தான் முன்னாடி வேணும்னு சொல்லிட்டு பாமக பின்னாடி போய் எடப்பாடி தன்னை கொலை செய்வேன் என்று அறிக்கை விட்ட சிவி சண்முகத்தையே தூதாக அனுப்பிச்சார். சிவி சண்முகம் ராமதாஸ் ஐயா என்னை கொலை செய்யறதுக்கு ஆள் அனுப்பிச்சார்னு சொல்லியிருந்தார். அவரையே சிவி சண்முகத்தையே போய் அவர்கிட்ட பேரம் பேசி, ஏன்னா ஜாதி செல் மூலமாக 10.5 நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லி பேசி கூட்டணி பேச பார்த்தார். ஆனால் அவர்கள் பிஜேபி கூட்டணியிலே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 8 சீட்லேயும் என்னமோ அவர்கள் டெபாசிட்டே அதிமுக இழந்தது. ஸோ ஓட்டு பிரிஞ்சால் மட்டுமே தான் திமுக ஜெயிக்க முடியும். ஸோ சீமானுக்கு போகும் பெரும்பாலான ஓட்டுகளை பிரித்து இவர் 8லிருந்து 10% இந்த முறை வாங்கலாம். அந்த நிலைமை தான் இருக்குது. ஆனால்
ஐடி விங்கு அவரை பெரிதுபடுத்துகிறார். ஏன்னா இந்த தேர்தல் அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதி அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னா அதை மூணா பிரிக்கிறதுக்கு அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதியை அண்ணாமலை என்பவர் இளைஞர் 40 வயசு கீழே, உதயநிதி 50க்கு மேலே போய் தாத்தா, இவரும் விஜயும் 50க்கு மேலே போன தாத்தாக்கள். பட் இவங்கள இளைஞர்கள்னு இவங்க சொல்லிக்கிட்ட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ மூணாக பிரியணும் அப்படின்னு விஜயை நிலைநிறுத்தப்படலாம். விஜய் சீமான் வாங்குகிற ஓட்டுக்களில் பெரும் பகுதி கிறிஸ்தவ மற்றும் எஸ்சி ஓட்டுக்களாக இருக்கிறதுனால அதை இவர் எடுக்கக்கூடுங்கிறதுனால அவங்க கூட்டணி சேருவாங்க அப்படின்னு ஒரு ரூமர் வருது. பட் சீமான் அப்படி செல்வாரான்னு தெரியல. சீமானுக்கு பெரும் தொகைகள் திமுகலேருந்து போகுது, எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கணும்னு. இவர் தனியாக நிற்பாரான்னு தெரியல. இங்கே மிகப்பெரிய கலைவரங்கள் இருக்குது அடுத்த சில நாட்களில். என்னுடைய கணக்கு, திமுக தன்னை மெயின்டைன் செய்து முடிந்து கொண்டால் 26 விஜய் கடைசி நிமிஷத்தில் இந்த தேர்தலில் நான் ஒதுங்குகிறேன் அப்படின்னு கூட போகலாம். நடப்பு அரசு பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார்.